பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். மினி பர்ச்சேஸ் தான், ரொம்ப லாங். விநாயகர் சதுர்த்தி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பூ பார்க்கலாம். பூ வந்து சாமந்தி வந்து வாங்கினேன். இது வந்து சாமந்தி, அதுக்கப்புறம் வந்து பன்னீர் ரோஸு. இது ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா கொடுத்து வாங்கினேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது 40 ரூபா பன்னீர் ரோஸ் தனியாக வாங்கினேன். அதுக்கப்புறம் குண்டு மல்லிப்பூ, தலைக்கு வந்து நம்ம பூ வந்து வைப்போம் இல்லையா, ஸோ அதுதான் சாமிக்கு வைப்பேன். ஸோ எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வந்து குண்டு மல்லி வந்து ஒரு முழம் வந்து வாங்கினேங்க. ஒரு முழம் வந்து 60 ரூபாய் சொன்னாங்க. ஏன்னா விநாயகர் சதுர்த்தினாவே எல்லாமே ரேட்டு தான். ஸோ அதனால ரேட்டு தான். பூவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பொறி மட்டும் வந்து வாங்கினேன். பொறி வந்து அவல் பொரியெல்லாம் நம்ம வீட்டிலே வந்து பொட்டுக்கடலையும் அவலும் வெள்ளமும் நம்ம போட்டுக்கலாம் சொல்லிட்டு நான் வந்து 15 ரூபாய் சொன்னாங்க. இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாங்க. ஒரு தேங்காய் மட்டும் தேங்காயோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ரேட்டாகுதுங்க. இப்போ 30 ரூபாய் தேங்காய். வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி வாழைப்பழம் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து மஞ்சா வாழை, எங்களுக்கு வந்து அவ்வளோ அந்த பழம் பிடிக்காது. ஸோ அதான் சாமிக்காக மட்டும் வந்து வாங்கிட்டு வந்தேன். வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து 25 ரூபாய் வந்து வாங்கிட்டு வந்தேன். கம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதிர் 15 ரூபாங்க. கம்பு மெயினாக வைக்கணும் விநாயகருக்கு. எள்ளு உருண்டை, கடலை இருக்குதுல, வேர்க்கடலை உருண்டைலாம் வைப்பாங்க. நான் வந்து அந்த வாங்கிட்டு வரல. ஸோ நானே வந்து வீட்லேயே செஞ்சு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வேர்க்கடலை வந்து வாங்கிட்டு வந்தேன். வேர்க்கடலை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 20 ரூபாங்க. இது வந்து 20 ரூபாய் சேல் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாதுளம் பழம் வந்து ஒரு கிலோ வந்து 280 ரூபாய் சொன்னாங்க. 280 சொன்னாங்க. நான் இப்போ அது ரேட் வாங்கினோம், அவ்வளோ ரேட். அதெல்லாம் பழமும் நல்லா இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாதுளம் பழம் தான் 40 ரூபாய் சொன்னாங்க. 40 ருபீஸ். இது வந்து வெயிட் போட்டு தான் வந்து கொடுத்தாங்க மாதுளை. ஸோ மாதுளை பழம் வந்து மெயினாக விநாயகருக்கு வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வெள்ளாம்பழம் வந்து வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து வெள்ளாம்பழம் பார்த்தீங்கன்னா கோகுல அஷ்டமிக்கு வாங்கிட்டு வந்தேன். ஒரு பழம், பெரிய பெரிய பழம். ஆனால் அது எல்லாமே கெட்டு பிடிச்சி சாப்பிட முடியல. இது மாதிரி காயாக இருக்கிறது வந்து சாப்பிட முடியாதுங்க. சும்மா சாமிக்கு வச்சு படைக்கலாம், அவ்வளோதான். 3 பழமும் வேஸ்ட் ஆகிடுச்சு. இது 20 ரூபா ஒரு பீஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபாய் ஒரு கிலோ வந்துட்டு சாத்துக்குடி பழம் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஒரு கிலோ 90 ரூபாய். அதுக்கப்புறம் 180 வந்து பார்த்தீங்கன்னா 180 ரூபாய் வந்து சொல்லிட்டு 200 ரூபாய் சொன்னாங்க. ஸோ அவங்ககிட்ட பழம்லாம் வாங்குறதுனால ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 180 ரூபாய். 180 ஒரு கேஜி வந்து வாங்கினேன். இது 90 ரூபாய் சொல்லிட்டு வாங்கினேன். ஒரு கேஜி தான். ரெண்டுமே ஒவ்வொரு கேஜி 1 கிலோ சொல்லிட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து லட்டு வந்து வாங்கினேன். லட்டு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணல, சாமி கும்பிடும் போது எல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லட்டு 1/4 கிலோ தான் வாங்கினேன். வீட்டில் செய்யலான்னு பார்த்தேன், டைம் இல்லை எனக்கு. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயினாக வந்து மோந்தி லட்டு வைக்கணும். அதுதான் மெயின், வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து வெள்ளம் எருக்கும் பூ வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து கொஞ்சம் அப்படியே மலருது பாருங்க, மொட்டா இருக்குது. இது வந்து தண்ணி தொளிச்சுட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு கவர் போட்டு எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஒயிட்டுங்க, வெள்ளை எருக்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயலட் கலரில் இருக்கிற வயலட் இருக்கு இல்லையா, ஸோ வயலட்டோடைய வெறுக்கும் பூ வந்து பார்த்தீங்கன்னா இது வயலட் இருக்குது. இதில் வந்து அருகம்பில்லு, மாங்கொத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 3 வச்சுருக்காங்க. அருகம்பில்லு, மாங்கொத்து, எருக்கம் பூ வந்து வச்சுருக்காங்க. அது வயலட்டில். இது வந்து தனியாக வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் சொன்னாங்க. இந்த செட்டு 15 ரூபாய். இது வந்து 20 ரூபாய் ஒரு மாலை. நான் வந்து ஒரு மாலை வாங்கினேன். ஸோ விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து நம்ம வந்து வச்சு வீட்டில் எடுத்துன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் கிணத்துலையோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆற்றுலையோ குளத்துலையோ வந்து பார்த்தீங்கன்னா கடல்லே கரைப்பாங்க இல்லையா. ஸோ நாங்களும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் வாங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கரைக்கிறது விருப்பம் இல்லை. ஸோ நான் எங்கள் வீட்டில் பர்மனெண்ட்டாக ஒரு விநாயகர் வச்சுட்டு இருக்கேன். ஸோ அவருக்கு மட்டும்தான் நான் வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் அது மாதிரி விநாயகர் வாங்கிட்டு வந்து கரைக்கிறதா சொல்லுங்கள். எனக்கு வந்து மனசு கேட்காதுங்க எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகர் கரைக்கணும்ன்ட்டு. ஸோ அதனால் நான் வந்து வீட்டில் இருக்கிற விநாயகருக்கு மட்டும்தான். ஸோ வாழை இலை வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு வாங்கினேன். 20 ருபீஸ்க்கு வந்து 6 இலை கொடுத்தாங்க.
6 கொடுத்தாங்க வாழை இலை வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு கொடை, இது வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா சொன்னாங்க. இதில் என்ன விசேஷம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொடையில் இங்கே விநாயகரே இருக்காரு பாருங்க, குட்டி குட்டியாக விநாயகர் இருக்காங்க. ஒரு குட்டி பாப்பா வித்துட்டு இருந்தது ரொம்ப க்யூட்டாக. ஸோ அந்த ரேட்டு தான் நாங்கள் வாங்கிட்டு வந்து சேல் பண்ணுறோம்க்கா அப்படின்னு சொல்லிச்சு அந்த பாப்பா. ஸோ அதுக்கிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் இந்த கொடை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து வீட்டில் இருக்க விநாயகருக்கு தான் இங்கே வருஷம் கொடை வாங்கி மட்டும் வைப்பேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் விநாயகருக்காக இந்த வருஷம் கொடை இது வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் கொடையே வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு வந்து வாங்கினேன், வீட்டுக்கு வந்து வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் வந்து வாங்கினேன், வடை செய்யணும் இல்லையா. ஸோ வடை செய்யறதுக்காக வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அநியாயமாக இருக்குங்க. வெஜிடபிள்ஸ் கடைக்கு போகலான்னு நினச்சேன். இது ஒரு இடத்துல வந்து வாங்கிட்டு வந்தேன், 15 ரூபா வெயிட் போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் இது 10வது சொல்லிட்டு இன்னொரு இடத்துல வந்து வாங்கிட்டு வந்தேன், இதுவும் 15 ரூபா தான். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வந்து க்ரீனாக இருக்கும், இது வந்து டார்க் க்ரீன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாகுக்கு வந்து காக்காய்க்கும் டாகுக்கும் சேர்த்து மேரி கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டு வந்து பேக்கேஜ் வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்கும்னு நினைக்கிறேன், 12 இருக்கும் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ மணிக்கு டாகுக்கும் அதுக்கப்புறம் வந்து காக்காய்க்கும் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடையும் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கதிர் வந்து வாங்கிட்டு வந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு வைக்கும்போது வந்து பார்க்கலாம், அது ரொம்ப பெரிய கதிராக வாங்கிட்டு வந்தோம். ஸோ உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து செலிப்ரேட் பண்ணீங்களா இல்லை கொஞ்சம் கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணீங்களான்றது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த வருஷம் எல்லா பூஜையுமே ரொம்ப சிம்பிளாக தாங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது வந்து சிம்பிளாக பிடிக்குமா பிடிக்காதுன்றது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.